எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேற்று அமெரிக்க சந்தை நல்லா பாசிட்டிவா தாங்க இருந்தது. நாஸ்டாக் வந்து ஒரு 251 பாயிண்ட் அப், டவ் ஒரு 81 பாயிண்ட், தென் S&P 500 ஒரு 45 பாயிண்ட் பக்கமா அப்புங்க. என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்கா இருக்கக்கூடிய நிறுவனங்களே நாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அமெரிக்கால அதிகமா முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னோடிய ஆப்பிள் நிறுவனம் இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல முதலீடுகள் நிறைய பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா நேற்று அமெரிக்க சந்தைய ஆப்பிள் போன்ற நிறுவனங்களே ஏத்திருக்குங்க. சர்வதேச செய்திகள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் இல்லையா, அமெரிக்கா இம்போர்ட் பண்ற இந்தியன் குட்ஸுக்கு 25% டேரிஃப் வித் எஃபெக்ட் ஃப்ரம் டுடேங்க, August 7, 2025. இது போக ட்ரம்ப் அவர்கள் வந்து ரஷ்யாட்ட இருந்து நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றோம் இல்லையா, அதனால ஒரு அடிஷனலா 25% டேரிஃப்ங்க. அதுக்கு இன்னொரு 21 நாள் ஆகும். மொத்தமா இந்தியாவுக்கு ஒரு 50% டேரிஃப் இருக்குங்க. இது சம்பந்தமா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்றாங்க, இது வந்து அன்ஃபேர், அன்ஜஸ்டிஃபைடு, அன்ரீசனபிள் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு மத்தியில பிரதமர் மோடி அவர்களும் விவசாயிகள் மீனவர்களுடைய நலன் காக்கப்படும், அதுதான் வந்து எங்களுக்கு முன்னுரிமை, நாங்க அதுக்கு தான் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து கீழே இறங்கிட்டே இருக்கு. ஃபார் எவ்ரி ரைஸ் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகுது. நேற்று முன்தினம் எஃப்ஐஎஸ் அக்ரெசிவா விற்கல அப்படின்னாலும் நேற்று ஒரு 5000 crores பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. இன்னைக்கு சந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் நிப்டி பயங்கரமா இறங்கி இருந்தது. நிப்டி 50 24,500 கீழே போயிடுச்சுங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 87.70 இந்திய ரூபாயா இருக்கு. கோல்டு ஆல் டைம் ஹைங்க, இன்னைக்கு ஒரு 20 ரூபாய் விலை ஏறி இருக்கு. 9,422 கேரட் கோல்டு பெர் கிராம். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பினான்சியல் இயர் 26க்கான ரீட்டைல் இன்ஃபிளேஷன் ஃபோர்காஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 60 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க. பினான்சியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் இன்ஃபிளேஷன் 3.1% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு புது எம்டி சிஇஓவா ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு மேல ராஜீவ் ஆனந்த் அவர்கள் வர்றாங்க. அதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஃபார்மலா அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இதற்கு மத்தியில இண்டஸ்இண்ட் பேங்குடைய ப்ரமோட்டர் குரூப் இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங் உடைய சேர்மன் அசோகா பி ஹிந்துஜா அவர்கள் என்ன சொல்றாங்க, ப்ரமோட்டர்ஸ் அப்படின்ற முறையில ராஜீவ் ஆனந்துக்கு நாங்க ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா ராஜீவ் ஆனந்தோடைய வருகை அப்படின்றது இண்டஸ்இண்ட் பேங்கோடைய ஃபுல் பொட்டன்ஷியலை ரியலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. பொறுமையா 1-2 கன்சிடர் பண்ணலாம், அவசரமே இல்லை. கம்பெனி டேர்ன் அரௌண்ட் ஆகுறதுக்கே இன்னொரு 2 years ஆகுங்க. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா உத்தரப்பிரதேஷ்ல 7th ப்ராப்பர்ட்டி ஒன்று சைன் பண்ணிருக்காங்க. இந்த சைன் பண்ண ப்ராப்பர்ட்டி மூலமா ஒரு 93 கீஸ் வந்து ஆட் ஆகுங்க. உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லக்னோ கான்பூர் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷ்ல மட்டுமே அடிஷனலா இன்னும் ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ் பைப் லைன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடிசி ஹோட்டல் சொல்றாங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவா எக்ஸ்பான்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம புதுசா ஐடிசி ஹோட்டல்ஸை கன்சிடர் பண்ண முடியாதுங்க. ஐடிசி லிமிடெட்ல இருந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் டிமர்ஜ் ஆகி வந்தது இல்லையா, அதை நம்ம பத்திரமா வச்சுக்க வேண்டியதான். அடுத்து ட்ரெண்ட் லிமிடெடோடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹையர் சிங்கிள் டிஜிட் க்ரோத் அப்படின்னு சொல்லாங்க. 9.5% இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் கூடி இருக்கு. ரெவன்யூ ஒரு 19% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். பட் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 82 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 82 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுத்து வாங்குறவங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வந்து பத்தாது. அதனால தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். லாஸ்ட் 1 இயர்ல 36% கீழே விழுந்திருக்கு. 36% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம போய் என்டர் ஆனோம் அப்படின்னா உள்ள போய் மாட்டிக்குவோம். Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் கம்பெனி 11 ஜூடியோ ஸ்டோர்ஸ் தென் 1 வெஸ்ட் சைட் ஸ்டோர் ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஹீரோ மோட்டர் கார்ப் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல பெர்ஃபார்மன்ஸ் ஃபிளாட்டா தாங்க இருந்திருக்கு. ரெவன்யூ ஒரு 5.5% கீழே இறங்கி இருக்கு. ப்ராஃபிட்ஸ் வந்து ஃபிளாட்டா தான் இருக்கு, கொஞ்சம் தான் மேலே ஏறி இருக்கு. இந்த குவார்டரை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 722 கோடி ரூபாய் கிடைச்சிருக்குங்க. அதாவது ஏத்தர் எனர்ஜியோடைய ஐபிஓ வந்தது இல்லையா, அதுல டைல்யூஷன்ல அவங்களுக்கு ஒரு 722 crores கிடைச்சிருக்கு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஜூலைல சேல்ஸ் நம்பர்ஸ் நல்லா காட்டியிருந்தாங்க. அதனாலேயே ஷேர் பிரைஸ் ஒரு 200-300 ரூபாய்க்கு மேல ஏறி இருந்துச்சு. ஏற்கனவே கன்சிடர் பண்ணவங்க தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். புதுசா கன்சிடர் பண்றவங்க எப்பெல்லாம் கீழே இறங்குதோ அப்பெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பஜாஜ் ஆட்டோ எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல ரெவன்யூ அப்படின்றது 5.5% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்குங்க. ப்ராஃபிட் வந்து 5.4% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. எக்ஸ்போர்ட் வால்யூம்ஸ் 16% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரீமியம் மோட்டார் சைக்கிள்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், தென் சேத்தக் ஸ்கூட்டர்ஸ், இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் நம்பர்ஸ்குள்ள வருங்க. எக்ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றது யாரு அப்படின்னா டூ வீலர்ஸ் தான். 88% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து டூ வீலர் எக்ஸ்போர்ட்ஸ் தான். பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் Q2 ஃபினான்ஷியல் இயர் 26ல அதாவது ஏப்ரல், மே, ஜூன் ஃபர்ஸ்ட் குவார்டர் போக ஜூலைல இருந்து அவங்களோட எலக்ட்ரிக் டூ வீலர் ப்ரொடக்ஷன் அப்படின்றது 40-50% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த ஷார்டேஜ் ஆஃப் ரேர் எர்த் மேக்னெட்ஸ். அடுத்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ஒரு 25% பக்கமா ஏறி இருக்குங்க.
இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு ஒரு 8% பக்கமா. கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு ₹3.70 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நம்ம பார்க்கணும் இல்லையா? கம்பெனியோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 26% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். எக்ஸ்பென்சஸ் ஒரு 10% கூடி இருக்கு. ரெவன்யூ growth அப்படின்னு பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஒரு 16% கூடி இருக்குங்க. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து August 18, 2025. எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு September 5க்கு முன்னாடி பேமெண்ட் வந்துருங்க. கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேல்யூவேஷன் சூப்பரா இருக்குங்க. ஏற்கனவே கன்சிடர் பண்ணவங்க தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷா கன்சிடர் பண்றவங்க வெயிட் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பயங்கரமா மேல ஏறி இருக்கு. எஃப்ஐஸோட செல்லிங் ப்ரெஷர் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குங்க. அதனாலதான் ஃப்ரெஷ்ஷா நம்ம பிஎஃப்சிக்குள்ளேயோ ஆர்இசிக்குள்ளேயோ போறதில்ல, நல்ல வேல்யூவேஷன் இருந்தாலும். அடுத்து பெடிலைட் இண்டஸ்ட்ரீஸோட Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 18.7% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. ரெவன்யூ வந்து ஒரு 10.5% ஏறி இருக்கு. வால்யூம் growth ஒரு 9.9% ஏறி இருக்குங்க. பெடிலைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்களே, அதனால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிவார்ட் பண்றதுக்காக போனஸ், ஸ்பெஷல் டிவிடெண்ட் ரெண்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. போனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தென் ஸ்பெஷல் டிவிடெண்ட் ₹10 ஒரு ஷேருக்கு. அடுத்து டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்டர்ல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். இப்ப டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் என்ன பண்றாங்க, இந்த JLR உடைய டிஃபெண்டர் வேரியன்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்தியன் ஆர்மிக்கு ப்ரொமோட் பண்றதுக்கான வேலையில இருக்கிறாங்க. ஸோ டிஃபெண்டர் வேரியன்ட் எப்படி இந்தியன் ஆர்மியில சர்வ் பண்ணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வருங்க. அதுல ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸோட ஏற்கனவே டிஃபெண்டர் வேரியன்ட் ராயல் தாய் ஆர்மி, பிரிட்டிஷ் ஆர்மில எல்லாம் உள்ள நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதனால இந்தியன் ஆர்மிக்குள்ள நுழைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரொமோஷன்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ இது டாடா மோட்டார் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரொம்ப நல்ல செய்தி. அடுத்து லுபின் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26ல ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 52% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. யூஎஸ்ல இந்தியாலையும் சேல்ஸ் growth ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. முக்கியமா இந்தியால 8% இயர் ஆன் இயர் growth அப்படின்னாலும் யூஎஸ்ல 24% இயர் ஆன் இயர் growth காட்டியிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்தோம்னா ஒரு 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. பட் எதுக்கு நம்ம லுபினை பத்தி பெரும்பாலும் டிஸ்கஸ் பண்றது இல்லை அப்படின்னா டெட் டு ஈக்விட்டி 0.32 இருக்கும். அதுதான் ஒரே காரணம். அடுத்து பேடிஎம் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 25ல அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பயங்கரமா குறைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 650 crores வரைக்கும் குறைச்சிருக்காங்க. எப்படிங்க கம்பெனி எக்ஸ்பென்சஸ் குறைப்பாங்க? கம்பெனியோட ஹெட் கவுண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4500 பேருக்கு மேல ஹெட் கவுண்ட்ஸ் குறைஞ்சிருக்குங்க. அதாவது ஃபினான்ஷியல் 24ஓட முடிவுல 44,000 எம்ப்ளாயிஸ் இருந்தவங்க ஃபினான்ஷியல் 25ஓட முடிவுல 39,400 எம்ப்ளாயிஸ் இருந்திருக்காங்க. இதனால அவங்களோட எக்ஸ்பென்சஸ் மட்டுமே ஒரு 400 இருந்து 500 கோடி ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா பேடிஎம் வந்து எம்ப்ளாயி காஸ்ட் மட்டுமே ஒரு 21% குறைச்சிருக்காங்க ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப. பட் ஸ்டில் எம்ப்ளாயி காஸ்ட் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கு ஃபினான்ஷியல் 23 கம்பேர் பண்றப்ப அப்படின்ற செய்திகளும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பிரஸ்டீஜ் ஹாஸ்பிட்டாலிட்டி வென்ச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு 2700 crore IPO போறதுக்கு செபிட்ட இருந்து ஃபார்மல் ரெகுலேட்டரி அப்ரூவல் கிடைச்சிருக்குங்க. இந்த IPO பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் இஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1700 crores, தென் ஆஃபர் ஃபார் சேல்ல ஒரு 1000 crores இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த ஆஃபர் ஃபார் சேல்ல யார் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா பிரஸ்டீஜ் ஹாஸ்பிட்டாலிட்டி வென்ச்சர்ஸோட பேரண்ட் கம்பெனி பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் வந்து ஆஃபர் ஃபார் சேல்ல ஆப்லோட் பண்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. பிரஸ்டீஜ் ஹாஸ்பிட்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த IPO எதுக்கு அப்படின்னா அவங்களோட கடனை குறைக்கிறதுக்கு, தென் ஃப்ரெஷ் அக்விசிஷன்ஸ், தென் அவங்களோட கார்பரேட் பர்பஸ்க்காக நாங்க IPO போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரஸ்டீஜ் ஹாஸ்பிட்டாலிட்டியோட போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தோம்னா as of December 31, 2024 7 ஆபரேஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. 1445 கீஸ். இதுல 1255 கீஸ் வந்து கரெக்டா ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ல இருக்கு. 80 வந்து அண்டர் ரெனோவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக கம்பெனியுடைய ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 9 பைப்லைன்ல இருக்குங்க. இந்த பைப்லைன்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 951 கீஸ் இருக்கும். ஸோ ஏற்கனவே ஒரு 1445 கீஸ், இதுல ஒரு 951 கீஸ், ஓவராலா ஒரு 1558 கீஸ் இருக்குங்க. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னா பெங்களூர், சென்னை, மும்பை, கோவா, டெல்லி, ஹைதராபாத். அடுத்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடோடைய CFO அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த குவாலிட்டி வால்ஸ் பிசினஸை தனியா நாங்க பிரிப்போம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இதோட டிமெர்ஜர், தென் மறுபடியும் அதோட லிஸ்டிங், இது எல்லாமே ஃபினான்ஷியல் 26ல முடிஞ்சிடும். குவாலிட்டி வால்ஸ் பிசினஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் டிஜிட் growth நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து NCC லிமிடெடோடைய Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து ஒரு 6% குறைஞ்சிருக்குங்க இயர் ஆன் இயர். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 8% குறைஞ்சிருக்குங்க. Q1 ஃபினான்ஷியல் 26ல ஆர்டர் புக் வந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது நியூ ஆர்டர்ஸ் அப்படின்னா அதோட ஒர்த் வந்து 3660 crores பக்கமா இருக்கு.
கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல என்சிசி லிமிடெடோடைய ஆர்டர் புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 70,087 crores இருக்குங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்தோம்னா இப்பயுமே நல்லா இருக்குங்க. 16 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், 1.85 டைம்ஸ் புக், டெட் டு ஈக்விட்டி 0.22 தான். கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் எல்லாத்துக்குமே டெட் டு ஈக்விட்டி இருக்கும். ஈவன் எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னா 1.5 டைம்ஸ் டெட் டு ஈக்விட்டி இருக்கும். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட், கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ரெண்டுமே பிரைஸ் டு புக் 1 விட கம்மியா இருக்கே சார், எப்போ இது புக் வேல்யூவை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு எப்போ புக் வேல்யூ ரீச் பண்ணும் அப்படின்லாம் தெரியாதுங்க. பட் இப்ப கன்சிடர் பண்றதுக்கு நல்ல வேல்யூவேஷன் இருக்கு. கம்பெனி ரெண்டுமே ரொம்ப டிஃபென்சிவான எலமெண்ட்ஸ் அப்படின்றது உறுதியா தெரியும். குறிப்பா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா மோர் தென் 90% ஆஃப் லோன் புக் செக்யூர் லோன் தான். கார்பரேட் லோன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா அக்ரி, எம்எஸ்எம்இ, ரீட்டைல் தான். அதே தான் கர்நாடகா பேங்க்கும். ரெண்டுமே டிஃபென்ஸ் எலமெண்ட். நல்ல டிவிடெண்ட் பே அவுட் இருக்கும். நம்ம 1-2 கன்சிடர் பண்றதுக்கு நல்ல டைம் கிடைக்குங்க. இதனால பெரிய லாஸ் எனக்கு வந்துடாது அப்படின்றதுனால தான் தொடர்ந்து கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை கன்சிடர் பண்றோம். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், கர்நாடகா பேங்க் போன்ற நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது தான் ஹார்வர்ட் மார்க்ஸ் அவர்கள் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அவரே growth இன்வெஸ்டிங் பத்தி எழுதியிருக்காரு. growth இன்வெஸ்டிங் அப்படின்றது growth ப்ராஸ்பெக்ட்ஸ் அதிகமா இருக்கும், ரிஸ்க்கும் ஜாஸ்தியா இருக்கும், ரொம்ப அக்ரெசிவா க்ரோ ஆவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கிரெடிட் கார்ட்ஸ்ல அவங்க ஃபோக்கஸ் நிறைய இருக்குங்க. ரொம்ப பயங்கரமா டிஸ்பேச் பண்ணுவாங்க கிரெடிட் கார்ட்ஸ். அதனால அவங்களுக்கு நல்ல ரிவார்ட்ஸும் கிடைக்கும். அவங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸும் கிடைக்கும். ஸோ நம்மளோட growth இன்வெஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், வேல்யூ இன்வெஸ்டிங் இல்ல டிஃபென்சிவா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கர்நாடகா பேங்க், பிஎன்பி பேங்க் நல்ல ஆப்ஷனா இருக்கும். அடுத்து நாட்கோ ஃபார்மா, ஜைடஸ் இது ரெண்டுல எது சார் பெஸ்ட் லாங் டேர்ம்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாங் டேர்ம்னா ஒரு 2 பிசினஸ் சைக்கிளாவது நீங்க கொடுக்கணுங்க. 1 பிசினஸ் சைக்கிள் அப்படின்றது 6 இயர்ஸ், மினிமம் 1 பிசினஸ் சைக்கிளாவது வெயிட் பண்ணணும். நான் பர்சனலா ஜைடஸா நாட்கோவான்னு கேட்டா நாட்கோவுக்கு தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். என்ன காரணம் அப்படின்னா பிரைஸ் டு புக்கும் கம்மி, டெட் ஃப்ரீ, ரெண்டுமே டெட் ஃப்ரீ தான். தென் வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 10 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்கும். பட் நாட்கோவோட பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ்ல உங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 35 to 40% இருக்குங்க. அதுல ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஏத்தாப்புல ரிவார்டும் கிடைக்குங்க. இப்ப சமீபத்துல சவுத் ஆப்பிரிக்கால கூட ஒரு பிசினஸ் அக்வயர் பண்ணிருக்காங்க நாட்கோ ஃபார்மா. ஸோ நான் நாட்கோ ஃபார்மாவை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஜைடஸ்க்கு. பட் ரெண்டுமே கன்சிடரபிள் ரேஞ்சில் தாங்க இருக்கு. அது போக ட்ரம்ப் அவர்கள் ஃபார்மாவுக்கு நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழும். அப்ப நாட்கோ விழும், ஜைடஸ் விழும், டாக்டர் ரெட்டியும் விழும், பயோகானும் கீழே விழும். எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். டு பி ஃப்ராங்க், எந்த செக்டாரை நீங்க கன்சிடர் பண்ணாலும் சரிங்க, இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு டெட் ஃப்ரீ கம்பெனிஸா பார்த்து செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கும். அடுத்து ஆர்பிஎன்எல், ஐஆர்எஃப்சி போன்ற நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே காஸ்ட்லி தான், நம்ம த்ரெஷோல்டை விட அதிகமாக தான் இருக்கும். அடுத்து கேஸ்ட்ரால் இந்தியா பத்தி ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க. நம்ம நேத்தே சொன்னோம் கொஞ்சம் வேல்யூவேஷன் குறையட்டும் அப்படின்னு சொன்னோம். இப்போ 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. டு பி ஃப்ராங்க் 200 கீழே வரட்டும் அப்படின்னு தான் வெயிட் பண்றோம். நல்ல நிறுவனம், டெட் ஃப்ரீ. அடுத்து நேஷனல் அலுமினியம் கம்பெனியை பத்தி கேட்கறாங்க. நால்கோ நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. நம்மளுக்கு லாங் டேர்ம்ல நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். மெதுவாக தான் மேலே போகும். கீழே இறங்குச்சுன்னா ஆவரேஜ் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். ஹிண்டால்கோவை நீங்க பார்க்கலாம், அதுவுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் 90% பக்கமா இருக்குங்க. ப்ரொமோட்டர்ஸ் விற்றாங்க அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட்ல விற்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, ஷேர் பிரைஸ் கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை நான் எப்பொழுதுமே கன்சிடர் பண்றது இல்லை. அடுத்த ஒரு நண்பர் டிசிஎஸ் பத்தி எழுதியிருக்கிறாரு. சார் நான் 3300 கன்சிடர் பண்ணேன், இப்ப 3000 வந்துருச்சு, நான் தொடர்ந்து ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நீங்க 1-2 கன்சிடர் பண்ணுங்க. இது 3000 அமௌண்ட்டும் ஜாஸ்திங்க. ஒன்னா கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா ஆவரேஜ் பண்ணிடலாம். நம்பிக்கையா ஆவரேஜ் பண்ணலாங்க. 30க்கு கீழே தான் இருக்கு த்ரெஷ்ஹோல்டு. நீங்க கன்சிடர் பண்ணல இருந்து 10% கீழே விழுந்திருக்கு. ஸோ 15 to 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா இன்னும் நீங்க நல்லாவே ஆவரேஜ் பண்ணலாம். இதுக்கு மத்தியில டிசிஎஸ்ல ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது டிசிஎஸோட எம்ப்ளாயிஸ் 80% ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி ஹைக் போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செப்டம்பர் 2025க்கு மேல உங்களுக்கு சேலரி ஹைக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நண்பர் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட் வெர்சஸ் பாண்ட் இது பத்தி கேட்டிருக்காரு. குறிப்பா பாண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கூப்பன் உங்களுக்கு வருது இல்லையா, அதுல டிடிஎஸ் பிடிச்சிப்பாங்க. அது அவருக்கு சிக்கலா இருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி பிளஸ் டெட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். ஸோ நீங்க தனித்தனியா கன்சிடர் பண்றது நல்லதுங்க. ஈக்விட்டிக்கு நல்ல அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸா பார்த்து கன்சிடர் பண்றது நல்லது. தென் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல கார்பரேட் பாண்ட்ஸா பார்த்து கன்சிடர் பண்றது ரொம்ப சேஃபா இருக்குங்க. அடுத்த சைன், டிஎல்எம், விஷால் மெகா மார்ட் போன்ற நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஓவர் வேல்யூ தான். அடுத்து பிரிமல் ஃபார்மா அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க, அதுக்கு டெட் டு ஈக்விட்டி 0.6 பக்கமா இருக்கும். தென் பெர்ஃபார்மன்ஸும் போரா இருக்கு. ஸோ அதனால அதை நான் பாக்குறதே இல்லை.
அடுத்து அனு ஃபார்மா அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்கறாங்க. பாக்குறதுக்கு வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். 19 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ், 30க்கு கீழே தான் இருக்கு அப்படின்னு கூட தோணும். டெட் டு equity 0.03 தான், பட் பிரைஸ் டு புக் 2.5க்கு மேல. ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப்னால பெரிய பெரிய ஃபார்மா பிளேயர்ஸே வந்து அடி வாங்குவாங்க. ஸ்மால் கேப் பிசினஸ் ஃபார்மா இப்போதைக்கு சேஃப் கிடையாதுங்க. அடுத்து கருடா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோங்க. நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா லார்ஜ் கேப்பா பார்த்து போயிடுறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு கூட என்சிசி பத்தி நம்ம சொன்னோம். இதற்கு மத்தியில கணேஷ் ஹவுசிங் பத்தி நம்ம பேசியிருந்தோம். கணேஷ் ஹவுசிங் வந்து எப்படி டெட் டு ஈக்விட்டி கிடையாதோ அதே மாதிரி தாங்க கருடா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் டெட் டு ஈக்விட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் பிரைஸ் டு புக் 4 டைம்ஸ்க்கு மேல இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. இதை விட கணேஷ் ஹவுசிங் சீப்பா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃப் என்ன அப்படின்னா லார்ஜ் கேப்பா பார்த்து போயிடுறது நல்லதுங்க. அடுத்து எல்என்டி பத்தி ஒரு நண்பர் கேட்டிருக்காருங்க. Q1 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் எல்என்டி சூப்பரான ரிசல்ட்ஸ் காட்டியிருந்தாங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 30 டைம்ஸ், 31 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கு. அது ஒரு 6 மாசமாவே 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்பப்போ 1-2 கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ற லெவல் தான் எல்என்டியை பொறுத்த வரைக்கும். என்னுடைய பார்வையில ஸ்மால் கேப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் மாட்டிக்கிறதுக்கு லார்ஜ் கேப் எல்என்டி எவ்வளவோ சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா தோணுதுங்க. அடுத்து தனலட்சுமி பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. தனலட்சுமி பேங்கை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் 1 விட கம்மியா தாங்க இருக்கும். 0.86 பக்கமா தான் இருக்கும். ஒரு 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்கும். அதுல என்ன இப்போதைக்கு நான் அதுல பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னா எஃப்ஐஎஸ் லாஸ்ட் 1 இயர்ல 5%ல இருந்து 15% அவங்களோட ஹோல்டிங்ஸை கூட்டிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி கூடி இருக்கு, லோன் புக்கும் கூடி இருக்கு. அதிகமா அவங்க கோல்டு லோன்ல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. ஸோ கோல்டு லோன் பிசினஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மணப்புரம், முத்தூட்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னா தனலட்சுமி பேங்கை பார்க்கலாம். பட் என்னுடைய வியூ என்ன அப்படின்னா இதை விட சவுத் இந்தியன் பேங்க் சீப். இவங்களோட கோல்ட் லோன் போர்ட்போலியோ விட சவுத் இந்தியன் பேங்கோட கோல்ட் லோன் போர்ட்போலியோ அதிகம். ஸோ சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய வியூ. அடுத்து டோலாட் ஆல்கோடெக் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ட்ரேடிங் பிசினஸ் பண்ற கம்பெனிங்க. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா ஷேர் பிரைஸ் கீழே வந்திருக்கு. லாஸ்ட் ஃபியூ குவார்டர்ஸா ரெவன்யூ ஃபால் இருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி குறையுது. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. ஸ்மால் கேப்பை தவிர்க்கிறது நல்லதுங்க. என்னுடைய வியூவை நான் சொல்றேன். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.